இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் அமைஞ்சிருக்கிற யூனியன் கல்லூரியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சந்திக்கு அருகில் இருக்கிற யூனியன் கல்லூரியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை பார்ப்போம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற காணிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நேர தெரிகிற இடது பக்கம் தெரிகிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 6 பரப்பு காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த 6 பரப்பு காணியும் 2 பரப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. மொத்தம் 3 துண்டுகள் இருக்குது. இந்த 3 துண்டுகளும் தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. வெட்டு கிணறோ குழாய் கிணறோ இல்லை. தண்ணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணி எல்லையிடப்பட்டு கான்கிரீட் தூண் போடப்பட்டிருக்குது. இந்த காணிக்கு இருக்கிற மரங்கள் அப்படின்னு பார்த்தா பனை மரங்கள் தான் வளர்ந்த நிலையில் இருக்குது. வேறு எந்த மரங்களுமே இந்த காணிக்கு இல்லை. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பரப்பு காணிக்கு சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 16 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காணியை வாங்க விரும்பினீங்கள்டா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த 2 நம்பர் கூட தொடர்பு கொண்டீங்கள்டா இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க.
இதே போல் உங்கள்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை உங்களுடைய வீடு காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போகிறீங்கன்றாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்கள் வாங்க போகிற காணிகள் வீடுகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கலை வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். இதை எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.